வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 7 ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்லேருந்து மொத்தம் 7 ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா லீட் டிஜிட்டல் ப்ராடக்ட் ஓனர் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து படிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து இதில் எது படிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 6 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ்க்கு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் லீட் க்ளோஷர்ஸ் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். பட் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எதுவுமே கொடுக்காம பிளாங்காக தான் விட்டுருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுக்காததுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தாலும் ஓகே தான் இல்லை டிப்ளமோவில் படிச்சிருந்தாலும் ஓகே தான். இந்த ரோலை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 0 to NA தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் லீட் அப்படின்ற ரோல் கொடுத்துருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த ரோலில் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். தேர்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லீட் டிஜிட்டல் ஸ்கிரிப்டர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரி இதில் எது இருந்தாலும் ஓகே தான். பட் ஃபீல்டு ஸ்பெஷலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ராடக்ட் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஸ்பெஷலைசேஷன் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஆன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிசைன் டிஜிட்டல் மாடலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரிக்வைர்ட் காம்படிஷன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஸ்லோவாக ஸ்கால் பண்ணுறேன், ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் வந்து 8 இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ்க்கு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். பட் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுதான் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் வந்து பிளாங்காக தான் விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தாலும் ஓகே தான் இல்லை டிப்ளமோவில் படிச்சிருந்தாலும் ஓகே தான். பட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா டிசைன் இன்ஜினியர் ஹார்ட்வேர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எதுவும் கொடுக்கல. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜஸ் எல்லாம் இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக ஸ்க்ரால் பண்ணுறேன், ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 6 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ்க்கு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் ஹெட் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதுதான் படிச்சிருக்கணும் வந்து தனியாக எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் காம்படிஷன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்ரிஷியேஷன், market understanding, product knowledge, process knowledge, risk analysis and mitigation, project management and NPD process, leadership, planning, organizing, ப்ராப்ளம் சால்விங் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனல் காம்படிஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் இந்த ரோலில் 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 23 இயர்ஸ்க்கு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செவன்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா ப்ரோக்ராம் மேனேஜர் கவர்னன்ஸ்
சிஸ்டம் ஆடிட் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இதுதான் படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டாக எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாங்காக தான் விட்டுருக்காங்க. பட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, மினிமம் 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 15 இயர்ஸ்க்கு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்த அந்த 7 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டாரோடைய ஜாப் போர்ட்டல் நம்மளுடைய டீடைல்ஸை கொடுத்து எப்படி ப்ராப்பரான மெத்தடில் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவை நம்ம கிளியராக போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது ஃபஸ்ட்டு அது ஃபுல்லாக கிளியராக பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணணுன்றது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்த அந்த 7 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணுன்றது வந்து அந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்த அந்த 7 ஜாப் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.